ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார், சிலுவையிலே பலியாக அடிக்கப்பட்டார். அநேக வேதனைகள், அநேக நிந்தைகள், அநேக உபத்திரவங்கள், அவருடைய சரீரத்தில் அநேக காயங்கள், ஈட்டியால் குத்தப்பட்டார், முள்கிரீடங்களை சுமந்தார். இதெல்லாம் வீணானது அல்ல, அது நம்முடைய குணமாக்குதலை உரித்தானது. அவர் தழும்புகள் நம்மை மீட்டது. இயேசுவை சிலுவையிலே அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அந்த தழும்புகள் நம்முடைய பாவங்களை இன்று நம்ம விட்டு அகற்ற அனுக்கிரகம் செய்தது. நம் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக தேவனே அந்த தண்டனையை ஏற்றார். நாம் அடிக்கப்பட்டு சரீரத்தின் பாடுகளை அனுபவிக்க தேவனே அவ்விதமான சரீர பாடுகளை அனுபவித்தார். ஆத்துமா குணமாக்குதல். இந்த வசனம் உடல் குணத்தை மட்டுமல்ல, ஆத்துமா குணமாக்குதலையும் குறிக்கிறது. அநேகருக்கு இந்த கால வேளையிலே, இந்த நாட்களிலே மன வேதனைகள், குற்ற உணர்வுகள், பயங்கள், மன போராட்டங்களுடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவீர்கள். அதற்கான ஒரு மருந்தும் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் தேவன் தழும்புகளால் நாம் குணமானோம். இவ்விதமான காரியங்களிலும் தேவன் ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அவர் தழும்புகள் உங்களை குணமாக்க வல்லதாய் இருக்கிறது. புதிய வாழ்க்கை. பாவங்களுக்கு மரித்து நீதிக்காக வாழ வேண்டும் என்று அதே வசனத்தில் சொல்கிறது. அதாவது நம் பழைய பாவ வழக்கங்களை விட்டுவிட்டு தேவனுக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். குணமாக்குதல் என்பது மாற்றத்திற்கான ஒரு வாழ்க்கையாகும். இன்று நாம் என்ன துன்பத்தில் இருந்தாலும் நினைவு கொள்ளுங்கள், இயேசுவின் தழும்புகள் நம்மை காக்கும், நம்மை குணமாக்கும். அந்த தழும்புகள் அவ்விதமான காயங்களை குணமாக்க சக்தி கொண்டவைகள். ஒருவேளை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமது தழும்பினால் நான் குணமாகிறேன் என்று விசுவாசிக்கிறீர்களா? என் வாழ்க்கை மாற்றி உமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், தேவன் அவ்விதமான சுகத்தை அவருடைய தழும்புகளால் குணமாக்க வல்லமையை படைத்தவராயிருக்கிறார். அந்த கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை குணப்படுத்த, சுகப்படுத்த தேவன் சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய தழும்புகளால் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எவ்விதமான பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும், சரீரத்தின் வேதனைகள் இருந்தாலும், அவருடைய தழும்புகள் உங்களை இந்த காலை வேளையிலே குணப்படுத்த வல்லதாயிருக்கிறது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து புதிய வாழ்க்கைக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அவ்விதமான சுகத்தை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.